Hi guys, I'm Rajkumar. நாம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா கூகுள் AdSense ரிப்போர்ட் தான் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போறோம். சரிங்களா? தென் என்னோட சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வாட்ச் பண்றீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு இன்னைக்கு யூஸ்ஃபுல்லா இல்லனாலும் ஃபியூச்சர்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? தென் நான் ஸ்டார்டிங்கே சொல்லிறேன், இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ. சரிங்களா? மறுபடியும் சொல்றேன், இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ. ஏன் நான் சொல்றேன்னா, கிட்டத்தட்ட நான் ஒரு அதாவது எப்படி சொல்றது, ஒரு 8 மந்த்தா நான் சக்சஸ்ஃபுல்லா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி கொண்டுட்டு வந்துட்டு இருக்கேன். அதாவது ஒவ்வொரு நாளும் எனக்கு எவ்வளவு ரெவன்யூ வருது, தென் எந்தெந்த கண்ட்ரில ஆட் கிளிக் நடனா ரெவன்யூ வரும் அப்படின்னு சொல்லிட்டு A to Z. அதாவது இது ஆன்லைன்ல மணி மேக் பண்றது. சரிங்களா? அதாவது ஒரு ஆர்டிக்கல் ரைட் பண்ணி ஒரு வெப்சைட்ல போஸ்ட் பண்ண, அதாவது ஒரு பிளாக்ல போஸ்ட் பண்றது மூலியமா நமக்கு ரெவன்யூ எடுக்க முடியும். அது முடியுமா முடியாதா, தென் எல்லாராலையும் முடியும். அதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்கும், தென் அதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர்ன்ற, அதாவது இது இருந்தா அது பாசிபிள் அப்படின்ற மாதிரி இந்த கண்ட்ரிலேருந்து ஒரு ஆட் கிளிக் நடந்தா ரெவன்யூ வருமா வராதா, அது போல நம்ம டே டு டேட் ஃபுல் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? அதனால முடிஞ்ச வரைக்கும் ஒரு வீடியோ பார்த்தா கூட நீங்க முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்க. நீங்க கேட்கலாம், என்ன இவருக்கு ஒரு நாளைக்கு வெறும் 20 சென்ட்ஸ் தான் வருது, அதுக்கெல்லாம் இவர் வீடியோ போறாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். நண்பா, நான் ஸ்டார்டிங் சொல்லிட்டேன், இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்னு சொல்லிட்டு. வீடியோ ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க, புரியும். சரியா? இதான் நம்ம டாபிக் வந்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டுடே டாலர் பாருங்க, எனக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கு அப்படின்னா 0.20 சென்ட்ஸ் எனக்கு டுடே டாலர் கிடைச்சிருக்கு. எஸ்டர்டே நேற்றுக்கு பாத்தீங்கன்னா 0.00 சென்ட்ஸ், அதாவது ஒரு சென்ட்ஸ் கூட கிடைக்கல நேற்றுக்கு. சரிங்களா? லாஸ்ட் 7 டேஸ்ல $1.12 சென்ட்ஸ் கிடைச்சிருக்கு. தென் டோட்டலா திஸ் மந்த்ல மட்டும் எவ்வளவு இருக்கு அப்படின்னா $1.42 சென்ட்ஸ் எனக்கு டோட்டலா திஸ் மந்த்ல மட்டும் இருக்கு. சரிங்களா? தென் இப்போ முக்கியமா அதாவது பிகினர்ஸ் கண்டிப்பா சொல்றேன், இப்போ இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பா மோட்டிவா இருக்காது, டிமோட்டிவா தான் இருக்கும். என்ன ஒரு நாளைக்கு 20 சென்ட்ஸ் தான் பிளாக்ல இருந்து வருமானா? கிடையவே கிடையாது நண்பா. இந்த மந்த் பாத்தீங்கன்னா .us, அதாவது பர்டிகுலரா கண்ட்ரி பேஸ் பண்ணி ஒரு டொமைன் ஒர்க் பண்ணா ரெவன்யூ வருமா வராதா, அதுவும் புதுசா மானிட்டேஷன் ஆன வெப்சைட் இப்படிதான் இருக்குன்ற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? தென் ஆல்ரெடி இதுக்கு, அதாவது இந்த மாசத்து வீடியோ விட்டுருங்க, தென் ப்ரீவியூலாம் போயிட்டு ஒரு 3 மந்த் 4 மந்த் ஃபுட்டேஜ் எல்லாம் போய் செக் பண்ணி பாருங்க. ஒவ்வொரு நாளும் எனக்கு எவ்வளவு ரெவன்யூ வரும், தென் உங்களுக்கு வரப்போற நாட்கள் நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து உங்களுக்கு நான் mrfull.com அந்த வெப்சைட்ல வரக்கூடிய ரெவன்யூ உங்களுக்கு நெக்ஸ்ட் மந்த்ல நான் காட்டுறேன். சரிங்களா? தென் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த 0.20 சென்ட்ஸ் வந்ததுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? தென் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பேஜ் யூஸ் பாருங்க, 47 இருக்குங்களே. இந்த 47 பேர் நம்ம வெப்சைட்டுக்கு வந்ததால இந்த 0.20 சென்ட்ஸ் வந்திருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. நிறைய பேர் எங்கிட்ட கால் பண்ணி கேட்கறது என்னன்னா, பிகினர்ஸ் ப்ரோ என் வெப்சைட்டுக்கு ஒரு நாளைக்கு 100 பேர் வருது, அதுக்கு எவ்வளவு காசு வரும், ஒரு நாளைக்கு எனக்கு 500 இருந்து 1000 பேர் வராங்க, அதுக்கு எவ்வளவு காசு வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும், கூகுள் AdSense பொறுத்த வரைக்கும் நமக்கு எதுக்கு அமௌண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா ஆட் கிளிக்குங்க. நம்ம வெப்சைட்ல மானிட்டேஷன், அதாவது கூகுள் AdSenseல வெப்சைட் மானிட்டேஷன் பண்ணி வச்சிருக்கோம்னா கண்டிப்பா ஆட் ஷோ பண்ணுவாங்க இல்லையா? அதாவது ஆட் கூட நம்ம ஆட்டோ ஆட்ஸ் எனேபிள் பண்ணி வச்சிருக்கணும் அப்படின்னா மேனுவல் ஆட் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இது ரெண்டுமே இல்லாம ஆட் ஷோ பண்ணல அப்படின்னும் போது அது கண்டிப்பா பாசிபிள் கிடையாது. ஆட் ஷோ பண்ணா அந்த ஆட் வரக்கூடிய விளம்பரங்கள், ஓகேங்களா? அது இப்போ என் வெப்சைட்டுக்கு இப்போ 47 பேர் வந்திருக்காங்க, அந்த 47 பேர்ல 2 பேர் ஆட் கிளிக் பண்ணிருக்காங்க. 2 பேர் ஆட் கிளிக் பண்ணதால நமக்கு 0.20 சென்ட்ஸ் கிடைச்சிருக்கு. சரிங்களா? தென் பக்கத்துல பேஜ் RPM CPC என்ன பாத்தீங்கன்னா $4.19 பேஜ் RPM இருக்கு. அதே போல CPC 0.10 சென்ட்ஸ் இருக்கு. அதாவது இந்த பேஜ் RPM எப்படின்னா காஸ்ட் ஃபார் கிளிக் அல்லது டிராஃபிக் காஸ்ட்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஒரு யூசர் என்னோட வெப்சைட்டுக்குள்ள ஒரு ஆட் கிளிக் பண்றாரு அப்படின்னா எனக்கு இந்த கரெக்ட் இந்த டைம் பாருங்க 11:33 ஆகுது. இந்த டைமுக்கு பாத்தீங்கன்னா $4.19 வரணுங்க. ஓகேங்களா? ஆனா எனக்கு வரக்கூடிய ரெவன்யூ எவ்வளவுனா 0.10, அதாவது இந்த CPC இருக்குல்ல அதை சொல்றேன், 0.10 சென்ட்ஸ் தான் கிடைக்குது. ரீசன் என்னன்னா என்னுடைய வெப்சைட்ல இருக்கக்கூடிய கண்டென்ட் இந்த அளவுக்கு தான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது, தென் அதனுடைய கீவேர்ட்ஸ் இந்த அளவுக்கு தான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. ஓகேங்களா? தென் பக்கத்துல இம்ப்ரெஷன் அண்ட் பேஜ் CTR பாருங்க, 138 இம்ப்ரெஷன் இருக்கு. தென் பேஜ் CTR 4.26% இருக்கு. இப்போதைக்கு சைடு 100% சேஃப் ஜோன் இருக்கு. இது ஏன் நான் சொல்றேன்னா, எப்பவுமே பேஜ் CTR 10க்கு மேல போகவே கூடாதுங்க, 10க்குள்ள தான் மெயின்டைன் பண்ணணும். சம்டைம் 10க்கு மேல எப்ப பார்த்தாலும் இருக்கு அப்படின்னா நம்ம சைடுக்கு அடிக்கடிக்கு ஆட் லிமிட் வரும். தென் ஒரு சில டைம்ல AdSense சஸ்பெண்ட் பண்ணி விட்டுறாங்க, டிசபிளே ஆயிட்டு இருக்கு நிறைய டைம். அதனால முடிஞ்ச வரைக்கும் யாரா இருந்தாலும் சரி இந்த பேஜ் CTR 10க்குள்ள மெயின்டைன் பண்ணுங்க. சம்டைம் எப்படி பேஜ் CTR 10க்குள்ள மெயின்டைன் பண்றது அப்படின்னா, இது நான் சொல்லல, கூகுளுடைய பிரைவசி பாலிசி ரூல்ஸ்ல இருக்கு. அதுக்கு முன்னாடி வெப்சைட் நேம் 1c1.us, தென் கீழே டிஸ்கிரிப்ஷனோட சைட்லாம் கொடுத்துருக்கோம், ஒன் டைம் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு நான் கூட காட்டுறேன். சரிங்களா? இந்த இடத்த பாத்தீங்களா, லோட் ஆயிட்டு இருக்கு, லோடே வரட்டும். தென் இப்போ நாம முக்கியமா பார்க்கக்கூடியது என்னன்னா, என்ன சொன்ன ஃபைனலி இந்த பேஜ் CTR எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்னு சொன்னல, இது நான் சொல்லல, கூகுளுடைய பிரைவசி பாலிசி ரூல்ஸ் இருக்கு. என்னன்னா 250 யூசர் நம்ம வெப்சைட்டுக்கு வராங்கன்னு வச்சுக்கலாம், இல்ல 2 ஆட் கிளிக் நடக்கலாம். 2 ஆட் கிளிக் நடக்குதுன்னும் போது நமக்கு 0.8% இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூகுளுடைய பிரைவசி பாலிசி ரூல்ஸ்ல இருக்கு. சரிங்களா? தென் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சொல்றேன், 100 பேர் வராங்கன்னா 4 ஆட் கிளிக் நடக்கலாம். அதுவே 1000 பேர் இருந்து 1500 யூசர் நம்ம வெப்சைட்டுக்கு வராங்கன்னா வச்சுக்கலாம், அதுல அபோ 45 இருந்து 50 ஆட் கிளிக் நடக்கலாம். ஓகேங்களா? அப்படின்னும் போது நமக்கு பேஜ் CTR 10க்குள்ள மெயின்டைனிங் ஆகும். அபோ 3 இருந்து 4% அதிகபட்சம் 5%
5% தான் இருக்கும், 10க்கு மேலே ரீச் ஆகாது. ஓகேவா? தென் இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட வெப்சைட் உங்களுக்கு பார்த்தா தெரியும். தென் அதுக்கு முன்னாடி என்னோட AdSense ஃபுல் ரிப்போர்ட்டுமே பாருங்களேன். நிறைய பேர் வந்து இவர் வந்து ஃபேக்கான ரிப்போர்ட் காட்டுறாரு, ஸ்கிரீன்ஷாட் வச்சுட்டு பேசுறாரு அப்படின்னு சொல்லிடுங்க. இது பாருங்க நண்பா, இதை பார்த்தா உங்களுக்கே தெரியும் இது ஒரிஜினலாக ஃபேக்கான்னு சொல்லிட்டு. ஏன்னா AdSenseல இவ்வளோ தாங்க, இதை தவிர வேற எது பேஜும் AdSenseல காட்டுறதுக்கு கிடையாது. சரிங்களா? ஒவ்வொரு நாளும் ரெகுலராக வாட்ச் பண்ணவங்களுக்கு தெரியும். ஓகேவா? நான் கரெக்டான ரிப்போர்ட் காட்டுறேன்னு இல்லையான்னு. தென் என்னோட வெப்சைட் நேம் வந்து 1c1.us சொல்லிட்டேன். ஏன்னா நான் ஸ்டார்டிங் சொல்லிட்டு அது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்னு ஒரு கண்ட்ரி பேஸ் பண்ணி ஒரு டொமைனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? தென் பார்த்துக்குங்க, உங்களுக்கு தேவைனாலும் நீங்கள் சர்ச் பண்ணி ஒன் டைம் செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? தென் என் வெப்சைட்லேருந்து எந்தெந்த கண்ட்ரிலேருந்து அதிகமாக ரெவன்யூ கிடச்சிருக்கு லாஸ்ட் 7 daysல இந்த இடத்த பார்த்தா உங்களுக்கு தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். தென் அதில் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா எனக்கு யூஎஸ் அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸ்லேருந்து 0.22 சென்ட்ஸ், சிங்கப்பூர்லேருந்து ஒரு 22 சென்ட்ஸ், தென் ஜப்பான்லேருந்து ஒரு 18 சென்ட்ஸ், தென் இந்தியாவிலேருந்து 10 சென்ட்ஸ். அதாவது சென்ட்ஸ் கணக்கில் தான் கிடச்சிட்டு இருக்கா, தவிர நமக்கு டாலர் கணக்கு கிடைக்கல. சரிங்களா? அதுவே இந்த MrFull100.com வந்து ஃபார் ஒரு கிளிக்கு சாலிடாக $20 $50 கூட கிடைக்குங்க ஒரு சில டைமில். அதாவது சொல்ல வரேன். ஓகேங்களா? நம்மளுடைய கண்டென்ட்டு எந்த அளவுக்கு குவாலிட்டியாக போகிறோமோ அதை பொறுத்து தான் பேக்ரவுண்டில் ரெவன்யூன்றது ஜென்ரேட் ஆகும். அதுவும் மினிமம் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க, 1 year வந்து நீங்கள் ஸ்டார்டிங் ரெவன்யூலாம் எதிர்பார்க்கவே கூடாது. சரிங்களா? அந்த 1 year ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் கண்டென்ட்டில் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகேவா? அதுக்கு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டா கீவேர்ட்ஸ் சொல்ல நோட் பண்ணிக்கோங்க. இன்சூரன்ஸு, கார் ஆக்சிடென்ட்டு, பைக் இன்சூரன்ஸ், இந்தமாரி கீவேர்ட்ஸ் நீங்கள் போய் ரிசர்ச் பண்ணி பாருங்க. அப்போ அதனோட சிபிசி வந்து 300க்கு மேலே, 400, 450, 500, 1000 கூட இருக்கும் ஒரு சிலதெல்லாம். ஓகேங்களா? அப்போ நம்ம அது போல ஒரு ஆர்டிகல் கண்டென்ட் ரைட்டிங் பண்ணி நம்ம வெப்சைட்ல போடும்போது ஒரு யூசர் வந்து யூனிக்கா உள்ள வந்து ஒரு ஆட் கிளிக் நடக்குது அப்படின்னா, சாலிடா ஓப்பனா சொல்ல போயாச்சுன்னா ஒரே ஒரு யூசர் கிளிக் பண்ணா கூட ஆர்கானிக்கா வந்து $500 அசால்ட்டா கிடைக்கும் நண்பா. ஆனா நாம அதெல்லாம் எதுவுமே தெரிஞ்சது கிடையாது. நிறைய பேர் வந்து டெக் ரிலேட்டடா போஸ்ட் போடுறாங்க, அதனால நம்ம வந்து ஆர்டிகல் போடுறோம். ஓகேங்களா? டெக் ரிலேட்டடா போடலாம், அது வெப்சைட் மானிட்டேஷன் ஆகிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? ஆனா நமக்கு ரெவன்யூ வரதுக்குன்னு பார்த்தாச்சுன்னா அதுல கிடையாது. ஏன்னா நம்ம கண்டென்ட்டோட சிபிசி ஐயா இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ்ல ஒர்க் பண்ணா மட்டும்தான் நமக்கு ரெவன்யூன்றது அதிகமா இருக்கும். சரிங்களா? இது யாரும் இந்த அளவுக்கு ஓப்பனா சொல்ல மாட்டாங்க. ஏன்னா காம்படிஷன் வந்துருவான்னு சொல்லிட்டு யாரும் சொல்ல மாட்டாங்க. பட் இது எல்லாமே நான் சொல்லி வீடியோ பார்த்துக்கான மெயின் ரீசன் தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் ஒர்க் பண்ணணுன்றதுக்காக தான். சரிங்களா? இது இந்த உங்களுக்கு வேணும்னா அக்செப்ட் பண்ணி எடுத்துக்கோங்க, இல்லையா தாராளமாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு இப்பயே போயிடலாம். தென் இப்போ இந்த 20 சென்ட்ஸ் வந்ததுக்கான மெயின் ரீசன் என்னன்னா, கண்ட்ரிஸ் பாருங்க, அதில் பர்டிகுலராக ஒரே ஒரு ஆட் கிளிக் மட்டும் ஃபர்ஸ்ட் இருக்கிற அந்த ஒரு கண்ட்ரியில் மட்டும் பார்த்தீங்கன்னா 2 பேஜோ, தென் ஒரே ஒரு ஆட் கிளிக்கு 0.19 சென்ஸ். தென் அதே போல் 44 பேஜும் ஒரே ஒரு ஆட் கிளிக்கு இந்தியாவில் வந்து பாருங்க 0.1 சென்ஸ் தான். அதே மாதிரி யூஎஸ்ல இருந்து பாருங்க ஒரே ஒரு பேஜ் யூஸ் தான். இதில் வந்து ஏன் நான் சொல்றேன்னா, எந்தெந்த கண்ட்ரிலேருந்து எவ்வளோ ஆடுகளுக்கு நடந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும்தான் நமக்கு வந்து அந்த கண்ட்ரியை டார்கெட் பண்ணி நம்ம ஆர்டிகல் ரைட் பண்ண முடியும். எந்த கண்ட்ரிலேருந்து ரெவன்யூ வருது, தென் எதுக்காக வருது, ஏன் வருதுன்னு தெரியாமல் நம்ம போஸ்ட் போட்டுட்டு இருந்தோம்னா வச்சுக்கோங்களேன், ஓப்பனாக சொல்கிறேன், உங்களால் கடைசி வரைக்கும் நீங்கள் வெப்சைட்டுக்கு வாங்கினீங்க பார்த்தீங்களா ஹோஸ்டிங் டொமைனு, அந்த ரினியூவல் பண்ணுறது கூட காசு வராது. புரியுதுங்களா? நம்ம எந்த கீவேர்ட்ஸில் ஒர்க் பண்ணால் யார் ஃபியூச்சர்லேருந்து தேடுவாங்க, தென் கரண்ட்டாக வரைக்கும் யார் தேடிக்கிட்டே இருப்பாங்க, அதுபோல் நீச்சல் செலக்ட் பண்ணுங்கள். தென் அது மைக்ரோ நீச்சல் இருந்தாலும் சரி அல்லது மல்டி நீச்சல் இருந்தாலும் சரி. ஓகேங்களா? தென் அது இல்லாமல் இன்னொரு சின்ன இன்ஃபர்மேஷன், நான் வந்து வெப்சைட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மானிட்டேஷன் வாங்கி கொடுத்துட்ருக்கேன். சரிங்களா? ஹோஸ்டிங், டொமைன், அது போக கண்டென்ட் ரைட்டிங், இது எல்லாமே A to Z வந்து நம்மகிட்ட ஃபுல் பேக்கேஜ் அவைலபிள் இருக்குது. நீங்கள் வெப்சைட் மானிட்டேஷன் வாங்கணும் அப்படியே ஆசைப்பட்டீங்கன்னா தென் தாராளமாக என்ன கான்டாக்ட் பண்ணுங்கள். தென் கான்டாக்ட் பண்ணுறது அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப் வந்து கொடுத்துருக்கேன். குரூப் வந்து ஜாயின் பண்ணிட்டு தயவு செஞ்சு ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணுங்கள். சம்டைம் பப்ளிக்காக மெசேஜ் பண்ணி வேறு யாராச்சும் ஸ்கேமர்ஸ் உங்களை வந்து சேட் பண்ணி உங்ககிட்ட இருக்கிற அமௌண்ட் வந்து மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்கன்னா நான் எதுவும் பொறுப்பேற்றுக்க மாட்டேன். மோஸ்ட்லி நீங்கள் ப்ரைவேட்டாக சேட் பண்ணிங்கன்னா நானே உங்களை வந்து கால் பண்ண சொல்லுவேன். நீங்கள் கால் பண்ணி A to Z வந்து ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட அமௌண்ட் ஷேர் பண்ணலாமா வேணாம்னு சொல்லிட்டு நீங்கள் அப்புறம் முடிவு பண்ணிக்கிங்க. சரிங்களா? தென் வெப்சைட்டுக்கு தேவையான கண்டென்ட் ரைட்டிங் வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு ஆர்டிகல் வந்து 150 ரேஞ்சில் கிடைக்கும், 1000+ வேர்ட்ஸ் இருக்கும், தென் 100% யூனிக்காக இருக்கும். சரிங்களா? தென் நீங்கள் வெப்சைட் மானிட்டேஷன் வாங்குறதுன்னு சொல்லிட்டு சம் ரீச் இருக்கு. இல்லை நான் ஆல்ரெடிலாம் வெப்சைட்லாம் மானிட்டேஷன் வாங்கிட்டேன், எனக்கு வந்து ரெவன்யூ மட்டும் வர மாட்டேங்குது, அதுக்கு என்ன சோர்ஸ் இருக்கான்னா அதுக்குமே கண்டென்ட் இருக்கு. சரிங்களா? என்னன்னா இன்சூரன்ஸ், லாயர்ல அந்த மாதிரி கேட்டீங்களா, US, UK, சிங்கப்பூர், மலேசியா, பிரான்ஸ், உமன், ஜெர்மனி, இந்த மாதிரி அதர் கண்ட்ரி டார்கெட் பண்ணி போஸ்ட் ரைட் பண்ணி கொடுப்போம். சரிங்களா? அதாவது பர்டிகுலர் நீங்கள் எந்த கீவேர்ட்ஸ் கேட்டாலும் என்னால் கண்டென்ட் ரைட்டிங் பண்ணி கொடுக்க முடியும். உங்களுக்கு ஆர்டிகல் வேணும் அப்படின்னா தாராளமாக என்னை கான்டாக்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நான் பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். சரியா? தென் சொல்லிக்கிட்டே போகலாம் நண்பா, நம்மக்கிட்ட நிறைய கோர்சஸ் அவைலபிள் இருக்குது. தென் ஒரு பிகினர்ஸாக அந்த வெப்சைட் பில்ட் பண்ணியிருப்பீங்க, ஆனால் அது வந்து எப்படி மானிட்டேஷன் கிடைச்சி எலிஜிபிள் கொண்டுட்டு போகிறது, தென் ஹெட்டர் ஃபுட்னு எப்படி செட் பண்ணுறது, தென் ஒரு டெம்ப்ளேட் எப்படி ஃபுல் அண்ட் ஃபுல் கஸ்டமைஸ் பண்ணுறது, நம்மளுடைய காம்படிஷன் யார், நம்ம எதுக்காக ஆர்டிகல் போகிறோம், யாரை டார்கெட் பண்ணி போகிறோம் அப்படின்ற மாதிரி ஃபுல் இன்ஃபர்மேஷன் நம்ம ஷேர் பண்ணி கோர்ஸ்லாம் கூட நம்ம சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். நல்லா புரிஞ்சுக்குங்க.
எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும்தான் பிளாகில் வந்து நம்மளால் ரெவன்யூன்றது ஒன்று எடுக்க முடியுமே தவிர இது எதுவுமே இல்லை அப்படின்னும் போது கொஞ்சம் கஷ்டமாக போயிடும். நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு பிளாகருக்குள்ளே போயிட்டு ஒரு 3 மந்த்லேருந்து 6 மந்த் ஒர்க் பண்ணுங்கள். பிளாகில் உங்களால் ரெகுலராக ஒர்க் பண்ண முடியுது அப்படின்னா வேர்ட்பிரஸ் பக்கம் வந்தீங்கன்னா வச்சுங்களேன், ஃபர்ஸ்ட் மந்த்லேருந்தே ரெவன்யூ பார்க்க ஆரம்பிச்சிடலாம். எங்கிட்ட காசு இருக்குது அப்படின்னா வேர்ட்பிரஸ் பக்கம் வாங்க, நீங்கள் ஸ்டார்டிங் வந்து கூட கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் கூட ரெவன்யூ எடுத்துக்கோங்க. என்கிட்ட காசே இல்லை, ஒரு ரூபா கூட இன்வெஸ்ட் பண்ண முடியாது அப்படின்றவங்க யாராக இருந்தாலும் சரி, தயவு செஞ்சு மறுபடியும் சொல்கிறேன், பிளாகில் ஒரு 3 to 6 மந்த் ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வேர்ட்பிரஸ் கொடுவாங்க. தென் ப்ரீ வீடியோஸ்லாம் ஒரு 30 minutes வீடியோஸ்லாம் இருக்கும், நிறைய வீடியோ. அந்த வீடியோலாம் செக் பண்ணி பாருங்க, அப்போ தான் A to Z வந்து ஃபுல் வீடியோஸ் வந்து புரியும். ஓகேங்களா? எனிவே வீடியோ பிடிச்ச லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. எனிவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.